ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தித்தியும் நானும். பொதுவாகவே அம்மாக்களுக்கு இருக்கிற கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு டைப்பர் யூஸ் பண்ணலாமா வேணாமா, யூஸ் பண்ணலான்னா எந்த மாதிரி டைப்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற குழப்பத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாகவே மார்க்கெட்டில் நிறைய டைப் ஆஃப் டைப்பர்ஸ் கிடைக்கிது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்போசபிள் டைப்பர்ஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா காட்டன் ரீயூசபிள் கிளாத் டைப்பர்ஸ். அப்புறம் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் பேடட் அண்டர்வேர்ஸ். இது மூணுலேயுமே டாப்பில் இருக்கிற இந்த டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபேமஸாக கிடைக்கிற பேம்பர்ஸ், மேமி பொக்கப்பன்ஸ், ஹக்கீஸ் இது எல்லாமே வந்து டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் தான். இந்த டைப்பர்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது குழந்தைங்களுக்கு நல்லது. ஆனால் முடியாத பட்சத்துக்கு இப்போ நம்ம எங்கேயாவது கார் ட்ராவலில் இருக்கிறோம், வெக்கேஷன் போகிறோம், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனில் இருக்கிறோம் அப்படின்ற டைமில் இந்த மாதிரி டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப மெஸ்ஸும் ஆகாது. இப்போ நம்ம வெக்கேஷன்லாம் இருக்கிற டைம் நம்ம வந்து இந்த கிளாத் டைப்பரை வாஷ் பண்ணி காய வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி முடியாத பட்சத்தில் இந்த டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைப்பரை வந்து நம்ம கம்பேர் பண்ணி அதோட ப்ரைஸு குவாலிட்டியில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் டைப்பர்ஸ். இந்த மாதிரி கிளாத் டைப்பர்ஸில் இருக்கிற நமக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியன்ட்ங்க. ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த டைப்பர்ஸ் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்க நல்லாவே வளர்கிற வரைக்கும் தாராளமாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து அட்ஜஸ்டபிளாக இருக்கிறதுனால 3 மாதத்துலேருந்து 3 வயசு வரைக்கும் ஒரே டைப்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டைப்பர்ஸ் வந்து ஒரு 5லேருந்து 10 டைப்பர்ஸ் இருந்தால் தான் நம்மளால் சமாளிக்க முடியும். ஏன்னா ஃபுல் டைம் டே டைம் ஃபுல்லாக நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து டக்குன்னு காயாது. ஸோ அதனால் ஒரு 5லேருந்து 10 டைப்பர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் டே டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு டே டைம்லேயும் வந்து டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே வந்துட்டு நல்ல ஆப்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப். ஏன்னா இது எல்லாமே காட்டன் தான். வெளியில் இருக்கிற லேயர் வந்து வாட்டர் ப்ரூஃப். ஸோ நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லாம் போகிறப்ப கூட இந்த மாதிரி டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டைப்பர்னால் அப்படியே ஈரம் உறிஞ்சு அது அப்படியே பெருசாக வந்து உப்பிரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைப்பர் யூஸ் பண்ணுறப்ப பெஸ்ட்டு. இப்போது உள்ளே இருக்கிற லேயரில் வந்துட்டு உள்ளே வந்து அவுட்டர் லேயர் இருக்கும், உள்ளே ஒரு இன்சர்ட் மாதிரி இருக்கும். நம்ம வாஷ் பண்ண போடுறப்ப இன்சர்ட் தனியாக அவுட்டர் லேயர் தனியாக எடுத்து நம்ம வாஷ் பண்ண போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பேபிஸ் வந்து டாய்லெட் போனால் கூட அதிலோட ஸ்டெயின் வந்து எதுவுமே எனக்கு படியவே இல்லை. இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட் டேட் கிளாத்திங்லேருந்து ஒரு ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நம்ம ஆன்லைனில் கிடைக்கிற அந்த சூப்பர் பாட்டம்ஸ் அதெல்லாம் விட இது ரொம்பவே சீப்புங்க. ப்ளஸ் குவாலிட்டி வேறு லெவலில் இருந்தது. ஃபுல்லாகவே நான் மிஷின் வாஷ் தான் வந்து பண்ணேன். நான் இது 6 மந்த்ஸில் வாங்கினேன். இப்போ பாப்பாவுக்கு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக மிஷின் வாஷ் தான். இப்போ நான் பார்த்தீங்களா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன். டைப்பர் வந்து சின்னதாகிடுச்சு, வேணாம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 மந்த்ஸ் பேபிக்கு குட்டியாக வச்சுக்கலாம். வளர வளர நம்ம ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பேபிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து 3 டைப்பர் தான் வாங்கியிருந்தேன். அதுவே எனக்கு தாராளமாக இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் டே டைமில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேடட் அண்டர்வேர்ஸ் தான். இந்த பேடட் அண்டர்வேர்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து சூப்பர் பாட்டம்ஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். பீஸ் இருக்கிற பேக் பார்த்திங்கன்னா 2200. ஆனால் இந்த கிளாத் டைப்பர் பார்த்திங்கன்னா ஒன்றே வந்து 250-200 அந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த டைப்பர் 6 பீஸ் 2200 கொடுத்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு. ஏன்னா சேம் டைப்பர் அந்த கிளாத் டைப்பரும் நான் வந்து மெஷின் வாஷ் தான் பண்ணேன், இதுவுமே மெஷின் வாஷ் தான் பண்ணேன். ஆனால் கொஞ்ச நாளே ஒரு மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே டைப்பர் வந்து ரொம்ப மோசமாக பிஞ்சு பிஞ்சு வந்து தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேடட் அண்டர்வேர் வந்து அந்த அளவுக்கு யூஸ் ஆகலை. ஆனால் நிறைய பிராண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு கிடைக்கிது டைப்பர்ஸ். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ண டைப்பர்ஸ் எப்படி ஆயிடுச்சு அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இதில் உள்ளே இருக்கிற லேயர் வந்து நல்லாவே சாஃப்டாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் மேலே இருக்கிறதுமே 100% காட்டன் தான். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. மெயினாக குழந்தைக்கு வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. காலில் இருக்கிற அந்த எலாஸ்டிக் இதுவுமே எப்போ இந்த டைப்பர் போட்டாலுமே வேணாம் 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 கழட்டிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாள். இந்த மாதிரி டைப்பர்ஸ் வந்து மெயினாக குழந்தைங்களுக்கு பாட்டி ட்ரெயின் பண்ணுறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக தான் வந்து பாப்பாவுக்கு வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் பாட்டி ட்ரெயினிங்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு தேவைப்படலை. இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் யாரும் இந்த மாதிரி சூப்பர் பாட்டம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குங்க. அப்படி இல்லைனா நிறைய வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லேயும் பேடட் அண்டர்வேர்ஸ் கிடைக்கிது, அது கூட வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே மோசம் தாங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து கிழிஞ்சு அது ரொம்பவே வந்து மோசமான நிலைமையில் ஆகிடுச்சு. இது இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து தூர தான் போட போகிறேன்.
ஸோ எனக்கு இதில் டோட்டலாக 2500 லாஸ்ன்னு தாங்க சொல்லணும். இதுக்கு பதிலாக அந்த எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் டைப்பர் 3 வாங்கியிருந்தேன்னா கூட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே வந்து ஒரு ஒர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சூப்பர் பாட்டம்ஸ்லேருந்து. வேறு என்ன பிராண்ட்ஸ் அண்டர்வேர் வந்து பேடட் அண்டர்வேர் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற மாமிஸ்க்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே தூக்கி தூர போட்டாச்சு. ஆனால் இந்த கிளாத் டைப்பர் வந்து இப்போ வரைக்கும் நான் பாப்பாவுக்கு நைட் டைம் சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்டலாக யூரின் போயிட்டா அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கிளாத் டைப்பர் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், எந்த டைப்பர்ஸ் எப்பப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்றத. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். ப்ளஸ் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறேன், vlogs போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.